श्रीनळिनाथ सद्गुरु श्री साई बाबा की जय. ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள். இன்னைக்கு தினம் இந்த கதையை நாம கேட்டோம் அப்படின்னா செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு மோட்சம் கிடைக்கிறது உறுதி. புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? குறிப்பா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தது அப்படின்னா சொல்லவே வேண்டாம். எல்லோருடைய வீட்டிலையும் தளிகையும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமும் நிச்சயமா உச்சரிக்கும். வருஷத்துல 12 மாதங்கள் இருக்கும்பொழுது புரட்டாசி மாதத்துல மட்டும் பெருமாளுக்கு எதுக்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள்? என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை இந்த நல்ல நாள்ல நாம தெரிஞ்சுப்போம். முன்பொரு காலத்துல தொண்டைமான் அப்படின்ற ஒரு மன்னன் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் பெரிய பெருமாள் பக்தர். தன்னுடைய அரண்மனையில தங்கத்தால செஞ்ச பெருமாளை வச்சு ஒவ்வொரு நாளும் தங்க புஷ்பத்தால வெள்ளி புஷ்பத்தால ஒவ்வொரு நாளும் பூஜை செஞ்சு பெருமாளை வழிபடுறது மன்னனுடைய வழக்கமா இருந்துட்டு வந்தது. வழக்கம் போல ஒரு நாள் காலையில எழுந்திருச்சு மன்னன் சுத்தபத்தமா குளிச்சுட்டு எப்போ போல பெருமாள் சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து தயாரா இருக்கிற பூக்களை எடுத்து பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை நிறைந்த மலர்களும் திடீர்னுட்டு களிமண் பூக்களை மாறி போயிடுத்து. மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்கள்ல முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவா மாறி பெருமாள் பாதங்கள்ல விழுந்தது. 2வது முறை சோதித்து பார்க்கிறாரு அந்த மன்னன். 2வது முறையும் தங்கம் வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாவே மாறி போயிடுது. இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம். சரி, என்ன செய்யறது? ஆரம்பிச்ச பூஜைய நிறைவு பண்ணணும் இல்லையா? பூஜைய அரைகுறை மனசோட நிறைவு பண்றாரு அந்த மன்னன். காலையில இந்த பூஜைய முடிச்சதுக்கு அப்புறமா மன்னனுக்கு மனசுல ஏகப்பட்ட குழப்பம். தான் செஞ்ச பூஜையில ஏதாவது தவறு நடந்திருக்குமோ, பெருமாளுக்கு ஏதாவது குறை வச்சிருப்போமோ அப்படின்னுட்டு ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனுடைய மனசுல எழுந்தது. அன்னைக்கு நாள் முழுக்க சரியாவே போகல. மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செஞ்சு எப்படியோ நாளை கடத்திட்டாரு இந்த மன்னன். இரவு தூங்கும் போது பெருமாளை வேண்டிக்கிறாரு. என்னுடைய பூஜையில ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா என்னுடைய கனவிலாவது அதை தெரியப்படுத்துங்க நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கறதுக்கு போறாரு மன்னன். தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதலுக்கு இணங்க பெருமாள் மன்னனுடைய கனவுல தோன்றி, உன்னுடைய குழப்பத்திற்கு எல்லாம் விடை தெரியணும் அப்படின்னா நீ நாளைக்கு பீமாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் மறைஞ்சு போயிடுறாரு. மன்னனுக்கு தூக்கமும் கலைஞ்சு போயிடுது. இந்த பீமா யாரா இருக்கும் அப்படின்ற அந்த குழப்பமும் மன்னனுடைய மனசுல எழுந்தது. மறுநாள் அதிகாலை வேலையில எழுந்திருச்ச அந்த மன்னன் தன்னுடைய வேலை ஆட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டுல பீமா யாரு அப்படின்ட்டு விசாரிச்சு பீமா வாழற அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு அந்த மன்னன். இந்த பீமா அப்படின்றவரு வயது முதிர்ந்த ஒரு குயவன். குயவன் அப்படின்னா மண்பானை சேரவங்க இல்லையா? அவங்களதான் குயவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தன் தான். ஆனா இந்த குயவனால வாசனை மிகுந்த பூக்களை வச்சு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது. மனதார தினம்தோறும் பெருமாளை நினைச்சு வழிபாடு செய்யறவர் தான் இந்த குயவன். குயவனை தூரத்துல நின்னு பார்க்கிறாரு மன்னன். அந்த குயவன் பானை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பானை செய்யும் போது கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து அவருக்கு முன்னால பெருமாள் காட்சி கொடுக்கிறாரு. பெருமாளை பார்த்து அவருக்கு என்ன செய்யறது அப்படின்றது தெரியல. தன்னுடைய கையில் இருந்த களிமண்ல பூக்களை செஞ்சு பெருமாளுடைய பாதங்களை போட்டு பெருமாளை வணங்குறாரு அந்த குயவன். மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. கோவில் கட்டி தங்க பூக்களால வெள்ளி பூக்களால அர்ச்சனை செஞ்சு என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கல. ஆனா சாதாரண குயவன் இவருடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தராரு அப்படின்னா அந்த குயவனுடைய பக்தியில எவ்வளவு உன்னதம் இருக்கணும் அப்படின்றத நினைச்சு பெருமிதம் அடைகிறாரு மன்னன். அந்த மன்னனுக்கு அப்போதான் புரிஞ்சுது, பக்தி அப்படின்றது நாம இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள்ல கிடையாது, நம்முடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனசும் சுயநலம் இல்லாத வேண்டுதலும் தான் உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு அப்படின்றத மன்னன் மனதார உணர்ந்துட்டாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனசுதான் காரணம். ஜாதி, மதம், இனம், பணம்,
காசு இது எல்லாம் பார்த்து என்னைக்குமே இறைவன் அருளாசியை கொடுக்கறது கிடையாது. இந்த கதையை உணர்த்துற வகையில இன்னைக்கு திருப்பதியில மண்பாண்டங்கள்ல சில நெய்வேத்தியங்களை பிரத்யேகமா வச்சு பெருமாளுக்கு வழிபாடு செய்யறது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்னைக்கு தினம் மோட்சமும் கிடைச்சது. இந்த சம்பவம் நடந்த அந்த நல்ல நாள்ல புரட்டாசி மாத சனிக்கிழமை. புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்னைக்கு யாரு பெருமாளை நினைச்சுண்டு பெருமாள் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும். புரட்டாசி மாத சனிக்கிழமையில கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரிக்கிறவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது உறுதி. நன்றி. ஜெய் சாய்ராம்.